சத்தியவசன நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒருவருக்கும் இந்த வேளையிலே அன்பாக அழைக்கிறேன். வார்த்தைக்கூடாக கடந்து சொல்லுவோம். வார்த்தையிலே நாங்கள் தியானிப்போம். மத்தேயு 26 அதிகாரம் 8 அவருடைய சீஷர்கள் அதை கண்டு விசனம் அடைந்து, இந்த வீண் செலவு என்னத்திற்கு? உங்களது வாழ்க்கையிலே நீங்கள் செய்த ஒரு நல்ல காரியத்தை குறித்து மக்கள் வேறு விதமாக யோசிச்சிருந்தால் அது கஷ்டமாக இருக்கும். அதே நேரம் அது செயல்களில் இல்லாட்டி வார்த்தையில் வெளிவார நேரம் மிகவும் கஷ்டமாக இருக்கும். இந்த 26 மத்தேயு 26 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்குற வேளையிலே ஒரு பெண், இல்லாட்டி யோவான் எழுதினதான அந்த புத்தகத்திலே, சீடனான யோவான் எழுதின புத்தகத்திலே நீங்கள் காணலாம். அந்த பெண் மரியாள் என்று சொல்லி, இயேசுவானவர் அந்த பெத்தனியா ஊரிலே ஒரு வீட்டிலே இருக்கிற வேளையிலே அந்த பெண் வெளியேற பெற்ற அந்த தைலத்தினாலே அவரது தலையிலையும் அவரது காலையும் அவர் அபிஷேகிக்கிற வேளையிலே, அதை வாசனையினாலே அந்த அறை நிரம்புகிற அந்த வேளையிலும் யூதாஸ் காரியோத்து அவன் அதை பார்த்து விசனமடைகிறது உண்டு. அதே நேரம் அவன் என்ன செய்யறான்னு சொன்னால் வீண் செலவு என்று சொல்லுகிறான். வீண் செலவு, வேஸ்ட் ஆஃப் மணி அவன் சொல்லுகிறான். அதற்கு அர்த்தமே என்னன்னு சொன்னால், அதுக்கு பிறகு அவன் விளக்கப்படுத்துகிறான். இதை எளியவர்களுக்கு, ஏழைகளுக்கு, வறியவர்களுக்கு அதை நீங்கள் இந்த தைலத்தை வெற்று நீங்கள் அந்த பணத்தை கொடுத்திருந்தா அதுதான் பெரிய ஒரு காரியம். அவன் சில வார்த்தையினாலே அந்த பெண்ணையும் அந்த பெண் செய்த காரியத்தையும் ஒரு விதத்திலே அது துஷ்டமாக மோசமான விதத்திலே நடத்தின விதத்திலே அவனோட வார்த்தையை பாவிக்கிறான். மிக ஜாக்கிரதை. எங்களது வார்த்தைக்கு இல்லாட்டி எங்களுக்கு வாயிலே இருந்து வர்ற சொற்கள் மிகவும் சில வேளையில் பார தூரமாக போயிருக்கும். கடந்த வாரத்திலே நீங்கள் வார்த்தையினாலே உங்களது கணவன், மனைவி, பிள்ளைகளை, இல்லாட்டி எங்களோடு இருக்க நட்புக்களை, இல்லாட்டி வேலைத்தளத்தில் இருக்கிறதான சக பணியாளர்களாக இருக்கலாம், அவர்களை நீங்கள் எவ்வளோ தூரம் பாராட்டியிருக்கீங்களா? இல்லாட்டி எப்படிப்பட்ட வார்த்தையை நீங்கள் பார்க்குறீங்க? இந்த பகுதியில் போட்டிருக்கு மிக மோசமான சொல், வீண் செலவுன்னு சொல்கிற நேரம் நீ செய்தது வேஸ்ட், நீ செய்தது ஒன்றுக்குமே பிரயோஜனமற்ற காரியம் நீ சொல்லுகிற வேளையிலே அந்த பெண்ணுக்கு எப்படி கஷ்டமாக இருந்திருக்கும்? உங்களுக்கு யாராவது முன்னால் சொல்கிற வேளை இப்படிப்பட்ட விதத்திலே இருக்கும். நீங்கள் செய்தது குடும்பத்துக்காக உழைச்சிருக்கலாம், கொடுக்குற பணமாக இருக்கலாம், ஆலயத்திலேயோ வணக்க சிலங்களை நீங்கள் செய்கிற காரியங்கள் பணியாக இருக்கலாம். மற்றவங்களோட ஒப்பிட்டு மற்றதுக்கு இதை செய்திருக்கலாமே என்று சொல்லி இதில் பிரயோஜனமும் இல்லை, மற்றது இதனால் ஒரு லாபமும் இல்லை, வேஸ்ட்னு சொன்னேன் குப்பையில் போட்ட மாதிரி. அப்படி சொல்லுகிற வேளையிலே இவ்வளவு கஷ்டமாக இருக்கும். இந்த வேளையிலே நீங்கள் பார்க்குற வேளையிலே எங்களுக்கு இப்பொழுது தெரியுது அது மோசமான சொல்லுன்னு. ஆனால் அந்த காலத்தில் அப்படி இல்லை. அவன் அழகாக கதைக்கிறான். இதுக்கு முதல் அதிகாரத்தில் இயேசுவானவர் தரித்திரர்களுக்கு, ஏழைகளுக்கு, வறியவர்களுக்கு கொடுப்பதின் முக்கியத்துவத்தை மத்தேயு 25 அதிகாரத்தில் கதைக்கிறார். ஆகவே இந்த யூதாஸ் காரியோத்து என்னத்தை செய்கிறான்னு சொன்னால், இயேசுவானவர் முதல்ல சொல்லியிருக்கார் தானே, வறியவர்களுக்கு, ஏழைகளுக்கு, கஷ்டப்படுகிறவர்களுக்கு நாங்கள் கொடுக்கணும். ஆகவே இப்பொழுது அவன் இதை தருமாடுக்கிறான். இயேசுவானோட வார்த்தைக்கு தான் கீழ்ப்படுகிறவனைப் போல ஒரு விதத்தில் சொல்லால் ஒரு ஆவிக்குரிய இல்லாட்டி மதத்தின் ஒரு நல்ல தலைவனை போல தான் அவன் கதைக்கிறான். மற்றவர்கள் பாருல உயர்வானவன். ஏன் இந்த பணத்தை நாங்கள் விற்று, இந்த தைலத்தை விற்று அந்த பணத்தை ஏழைகளுக்கு கொடுத்திருந்தா தான் இயேசுவான விருப்பப்படுவார். அதை இறைவனையும் அதிலே சேர்த்துக்கொள்ளலாம். அதை தான் அவன் செய்ய பார்க்குறான். சில பேருடைய வாழ்க்கையில் அப்படித்தான். தங்களது மதத்தின் அடிப்படையிலே அழகானவர்களாக மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவர்கள் போல வாழ்க்கையை கொண்டு போவார்கள். ஆனால் உள்ளத்திலே அவர்களது நோக்கம் வித்தியாசம். இவனது நோக்கம் ஏழைகளுக்கு கொடுப்பதல்ல. யோவான் 12 அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கலாம். அதில் அவன் சொல்லுகிற காரியம், அவன் திருடனாக இருந்தபடினாலே பணத்தில் ஆசை, அந்த காசை தனக்கிட்ட இருந்தால் எப்படி இருக்கும் அதுதான் அவனுக்கு நலமாகிறது. ஏழைகளுக்கு கொடுப்பதல்ல. அந்த பணம் எனக்கிட்ட இருந்தா, ஏன்னு சொன்னால் அவன் தான் ட்ரெஷரர். அந்த காலம் இயேசுவானவரோட போகிற அந்த 12 சீடர்களே இவர் தான் பொருளாளராக இருந்தார். அவனுக்கு ஆசை அந்த பணம் எனக்கிட்ட இருக்கணும், பணத்தின் மேலே ஆசை. ஆனால் வெளிக்கு ஒரு பக்திமானாக நடக்கிறவர்கள் சொன்ன எங்களோட வாழ்க்கையிலையும் நடக்கலாம் பண்ணங்களே. மற்றவர்களுக்கு பார்வையிலே நான் ஒரு பக்திமானாக தெரிவது உயர்வாக இருக்கும். இல்லாட்டி ஆண்டவரையோ இறைவனையோ நான் பின்பற்றுகிறேன் என்று காட்ட
கொள்கிற அநேகர். ஆனால் அவரின் வார்த்தையின் அடிப்படையில் இல்லை. எங்களது சுயத்திலே இன்னொரு நோக்கத்தோடு கூட வாழலாம். கடந்த வாரத்திலே இன்னொரு நோக்கத்தோடே எங்களது வார்த்தைகள் வேறு நோக்கத்தோடே பாவித்த சந்தர்ப்பங்கள் உண்டா? ஏன்னா நீங்கள் சில பேர் உணர்வீங்க தானே, என்னோட கதைக்கிற நேரம் எங்களோட கதைக்கிற பொழிலே இல்லை இவர் பேசுகிறார் கதைக்கிறார், ஆனால் அவருடைய நோக்கம் வேறு சொல்லி நீங்கள் எப்போது உணர்ந்துருக்கிறீங்களா? அப்படிப்பட்டவரை நீங்கள் கண்டிருக்கிறீங்களா? ஆனால் இவன் யூதாஸ் காரியோத்து வார்த்தையினாலே அந்த பெண்ணை அவன் நோகடிக்கிறான். அந்த பெண்ணை நோகடிக்கிறது மாத்திரமல்ல, அவன் எல்லாருக்கும் முன்பதாக பகிரங்கமாக ஒரு காரியத்தை சொல்கிறான். இதுதான் சரியான கஷ்டம். பகிரங்கமாக எங்களை யாராவது நாங்கள் செய்த காரியத்தை அவர்கள் தாக்குகிற வழியிலே சரியான கஷ்டம் தானே. ஆகவே இந்த வரப்போகிற நாட்களிலே தேவையற்ற வார்த்தைகளை நீங்கள் பாவிப்பதை தவிர்த்து கொள்வீர்களா? கடந்த வாரத்திலே உங்களோட வார்த்தையினாலே யாராவது ஒருவரை நுகடிச்சிருக்கிறீங்களா? பிழையாக சொல்லிட்டீங்களா? பகிரங்கமாக நீங்கள் அவர்களை நுகடிச்சிருந்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட வீட்டுக்கு போன பிறகு உங்களோட கணவனோ மனைவியோ பிள்ளைகளுக்காக நீங்கள் அந்த வார்த்தையை பாவிச்சிருந்தீங்களா? மன்னிப்பு கேட்பீங்களா? அது யாருக்காகவும் இருக்கலாம். பக்கத்தில் வீட்டில் எங்களோடு இருக்கிறவங்களோட சில நேரம் முரண்பாடுகள் வர நேரம் இப்படிப்பட்ட வார்த்தைகளை நாங்கள் பாவிக்கிறோம் என்பானவர்களே. மோசமான விதத்திலே பாவிக்கிறோமா? இல்லாட்டி இவனை பார்க்குற வேளையிலே அவ்வளோ மோசமான வார்த்தை மாதிரி தெரிய இல்லை. இப்பொழுது நாங்கள் பார்க்குறோம், இயேசுவானவர் மரித்து உயிர்த்தெழுந்ததுக்கு பிறகு நாங்கள் சொல்லுகிற காரியம். ஆனால் அந்த வேளையிலே அவன் ஒரு பக்திமானாக, ஒரு ஆவிக்குரிய ஒரு நல்ல ஒருவனும் போல, மற்றவர்கள் மேலே கரிசனை இருந்தவன் போல நடிக்கிறான். சில நேரம் நீங்கள் பார்க்கலாம், மற்றவர்கள் மேலே கரிசனை மிகுந்தவர் போல மற்றவர்களுக்காக கதைக்கிறவர்கள் பேசுகிறவர்கள் போல நடிக்கிறவர்களும் உண்டு. இல்லாட்டி மற்றவர்களுக்காக கொடுக்கிறதுக்கு விருப்பமுள்ளவர்கள் போல காண்பிப்பார்கள், ஆனால் தங்களுக்குள்ளே அதை எடுத்துக்கொள்வார்கள். இந்த யூதாஸ் காரியத்துக்கு பிறகு ஒரு நாள் அவன் இயேசுவானவரை காட்டி கொடுத்தது பிறகு பணம் கிடைச்சது. அந்த பணத்தை அவன் ஏழைகளுக்கு கொடுத்தானா? எளியவர்களுக்கு கொடுத்தானா? இல்லை. சில பேர் அப்படிதான், மற்றவர்களது பார்வையிலே நல்லவர்கள் போல செயல் வார்த்தையினாலே அவர்கள் நடந்து கொள்ளுவார்கள், சொல்லுவார்கள், ஆனால் வாழ்க்கையிலே அதை பின்பற்ற மாட்டார்கள். இவனும் அப்படிப்பட்ட ஒருத்தன் தான். வீண் செலவு என்று சொன்னவன் வீணாமான காரியத்தை செய்தான். ஏமாற்றுறதுக்கு, பொய் சொல்லுவதற்கு அவனுக்கு பயமே இல்லை. இயேசுவானவர் ஒரு முறை சொல்கிறார், என்னை காட்டி கொடுக்குறேன், என்னோட தான் இருக்கான்னு சொல்லுகிறார். அந்த நேரம் அவன் மாறவில்லை. காட்டி கொடுத்த பிறகும் அவன் மனம் திரும்பவில்லை. அன்பானவர்களே, பார்த்தீர்களா? மற்றவர்களை எளிதான விதத்திலே அவன் தீர்ப்பிடுவான், தனது வாழ்க்கை சரியான விதத்திலே அது வீணான காரியம் என்பது குறித்து யோசிக்கவில்லை. தான் மோசமான காரியத்தை செய்கிறேன் என்று உணராமல் மற்றவர்கள் மோசம் என்று சொல்லுகிற ஒரு மனிதனாக மாறிவிட்டான். இந்த வாரத்தில் நீங்கள் முகம் கொடுப்பீங்க அப்படிப்பட்ட நபர்களை. எப்படி அவர்களை முகம் கொடுக்க போறீர்கள்? எப்படி கையாள போறீர்கள்? நாங்கள் எப்படி இந்த வரப்போகிற நாட்களிலே வார்த்தைகளை ஜாக்கிரதையாக, கவனமாக, மற்றவர்களை கட்டியெழுப்புகிற வண்ணமாக எங்களது வார்த்தைகளை நாங்கள் பாவிப்போமா? கட்டுப்படுத்துவோமா?